ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்டோட குயின் ஆஃப் பாக்ஸிங். ஸோ இவங்களை பற்றின இன்ட்ரொடக்ஷன் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பாருங்கள். இப்போ இந்த இதில் பார்க்க போகிறதுனா லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷனை பார்க்கலாம். மேரி கோம். ஸோ எம்சி மேரி கோம் அவங்களோட ஆட்டோபயோகிராஃபி தான் இந்த ஸ்டோரி. ஸோ ஆட்டோபயோகிராஃபியோட நேம் பார்த்திங்கன்னா அன்பிரேக்கபிள் அப்படிங்கிற அவங்களோட லைஃப்பை பற்றி. ஆட்டோபயோகிராஃபினா ஃபஸ்ட் என்ன? ஸோ ஆட்டோபயோகிராஃபி மீன்ஸ் தன்னோட சுயசரிதையை தன்னோட லைஃப்பை பற்றி நாமளே எழுதிக்கிறது தான் ஆட்டோபயோகிராஃபி. ஸோ பயோகிராஃபி அப்படின்னா யாராவது அடுத்தவங்கள பற்றி எழுதுறது, இல்லை நம்மளை பற்றி அடுத்தவங்க எழுதினாலும் அது பயோகிராஃபி. இந்த ஸ்டோரியில் எம்சி மேரி கோம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆட்டோபயோகிராஃபியாக அன்பிரேக்கபிள் அப்படிங்கிறத எழுதியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து எடுக்கக்கூடியது தான் நமக்கு கொடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மெயின் பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் லைன்லேருந்து பார்க்கலாம். Soon after the Bangkok Championship, I was selected in the 48 kg category for the International Boxing Association. ஸோ ஃபஸ்ட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க, பாங்காக் சாம்பியன்ஷிப்பில் நான் எங்கே செலக்ட் ஆகியிருக்காங்க, 48 kg கேட்டகரியில் இன்டர்நேஷ்னல் பாக்ஸிங் அசோசியேஷன். ஒரிஜினலி பார்த்தீங்கன்னா அதோட நேம் பார்த்தீங்கன்னா அசோசியேஷன் இன்டர்நேஷ்னலி டி பாக்ஸிங் அமெச்சூர் சார் RAIBA. ஸோ அதோட வேர்டு தான் இதை கனெக்ட் ஆகிருக்கும். AIBA அப்படிங்கிறது தான் இதோட நேம், ஷார்ட்டட் ஃபார்ம். வேர்ல்டு உமன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் இன் பென்சில்வேனியா USA இன் நவம்பர் டு டிசம்பர் 2001. ஸோ இது எங்கே நடந்தது பார்த்திங்கன்னா 2001 USAவில் பென்சில்வேனியாவில் நடந்திருக்கும். அது என்ன அதோட டைட்டில் பார்த்திங்கன்னா வேர்ல்டு உமன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப். அது எந்த டைம்லனா நவம்பர்லேருந்து டிசம்பர். ஸோ அப்போ நடந்தது தான் இது. நெக்ஸ்ட் பேராகிராஃபில் பாருங்கள். ஸோ மை ஃபாதர் மேனேஜ் டு கலெக்ட் ஒன்லி ₹2000 ஃபார் மை ட்ரிப். ஸோ இப்போ அவங்க ஆல்ரெடி செலக்ட் ஆகிட்டாங்க இல்லையா 48 kg கேட்டகரியில் உமன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பில். எங்கே நடக்குது, USAவில். ஸோ அதுக்கு போகணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்காக ப்ரிப்பேர்ட் ஆகணும்ல. ஸோ அமௌண்ட் கலெக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃபாதர் ₹2000 மட்டும்தான் அவங்க ட்ரிப்புக்காக கொடுக்குறாங்க. ஸோ அவ்வளோ புவர் ஃபேமிலி தான். ஐ வாஸ் போத் அப்செட் அண்ட் வெரி ஒரீடு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் என்ன இப்படி இருக்கேன், போத் அப்செட்னா தெரியும் நமக்கு, அதே மாதிரி ரொம்ப ஒரியாகவும் இருக்கேன். ஏன், பிகாஸ் ஏன்னா ஐ டிட் ஹியர்ட் ஆஃப் ஹவு எக்ஸ்பென்சிவ் திங்ஸ் வேர் இன் அமெரிக்காவில் திங்ஸ்லாம் எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு தெரியும் இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளோ அமௌண்ட்டுங்கும்போது என்னால் என்ன பண்ண முடியாது, இது ஒன்றுமே பண்ண முடியாது, ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் கையில் இருக்குது. பட் தேர் வாஸ் நத்திங் மை பேரண்ட்ஸ் ஆர் ஐ குட் டூ. என்னையாலேயோ என் பேரண்ட்னாலே என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் ஐ ஸ்போக் டு ஆன்லர் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் அபவுட் மை ப்ராப்ளம். யார்கிட்ட பேசுகிறாங்க, அவங்களோட ஃப்ரெண்டுகிட்ட, ஆன்லர் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்டுகிட்ட இவங்களோட ப்ராப்ளம் பற்றி பேசுகிறாங்க. ஸோ ஹீ இன்வைட்டட் எ ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எல்டர்ஸ். ஸோ அப்போ ஏதாவது ஒன்றா யார்ட்டையும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு அவங்களோட எல்டர் பீப்புள்ஸ் இருப்பாங்களே அவங்களையும் அழைச்சிட்டு யாரை போய் பார்க்குறாங்க, ஹூ வென்ட் டு மீட் த 2 மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் போய் பார்க்குறாங்க. அவங்கள்ட்ட எதுக்கு போகிறாங்க, ஸோ ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்குறக்கா போகிறாங்க. த 2 MPs டொனேட்டட் ₹5,000 and 3,000. அவங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 5,000 ஒருத்தர் 3,000 கொடுக்குறாங்க. ஸோ அதனால் ஐ சடன்லி ஹேட் ₹10,000 இன் மை ஹேண்ட். ஸோ அதனால் இவங்க கையில் இப்போ எவ்வளோ படம் இருக்குது, 10,000. வித் திஸ் ப்ரீஸ்லி சம், இவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கொஞ்சம் அமௌண்ட்டோட எ லிட்டில் மோர் தட் ஹேட் பீன் கலெக்டட் ஃப்ரம் பீப்புளுமே என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் கொஞ்சம் அவங்களுக்கு அமௌண்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ ஐ லெஃப்ட் ஃபார் த US. ஸோ இதை வச்சுட்டு தான் அவங்க எங்கே போகிறாங்க, US கிளம்புறாங்க. ஐ வாஸ் ரிலீவ் டு ஹாவ் மணி இன் மை பேக்கெட். ஐ நோ தட் ஐ குட் நாட் கம் பேக் எம்டி ஹேண்டட் ஆஃப்டர் ஆல் த எஃபர்ட்ஸ் தட் பீப்புள் ஹேட் மேட் ஆன் மை பிகாஃப். ஸோ அவங்க போகும்போது இவங்கெல்லாம் இப்போ ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அமௌண்ட்டு அவங்க அப்பா கொடுத்தது எவ்வளோ, 2,000. ஸோ 2 MPs எவ்வளோ கொடுத்துருவாங்கன்னு பாருங்கள், 5,000 ஒருத்தரும் 3,000 ஒருத்தரும் கொடுக்குறாங்க. இதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா, அவங்களோட ஃப்ரெண்டு ஆன்லர் தான். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்ஸை போய் கேட்டு ஹெல்ப் வாங்கி கொடுக்குறாங்க இல்லைங்களா, அமௌண்ட்டு கிடைக்கிது. இது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அதர் பீப்புள்ஸும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்காக இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா, ஸோ நான் திரும்பி வரும்போது என்ன பண்ணக்கூடாது, எம்டி ஹேண்டட் வெறும் கையோட நான் திரும்பி வரக்கூடாது அப்படின்னு இவங்க நினச்சிக்கிறாங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டான்ஸா,
பென்சில்வேனியா வாஸ் கோல்ட் அண்ட் பியூட்டிஃபுல். இட் வாஸ் ஸ்னோவிங். பென்சில்வேனியா அந்த டைமில் எப்படி இருக்குது? கோல்டாக இருக்குது. பட் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ஸ்னோவிங் டைம் இல்லையா? ஸோ அப்போ தான் போயிருக்காங்க. We were confined to the sports arena, but what little I saw was pleasing to the eye. ஸோ அங்கே போகிறாங்க, ஸ்போர்ட்ஸ் பிளேசஸ் இருக்குள்ளே அங்கேயே போயாச்சு. ஸோ பார்க்கக்கூடிய இடம்லாம் எப்படி இருக்குது? ஸோ கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பீப்புள் வேர் எனார்மஸ்லி நைஸ் டூ. அங்கே இருக்க பீப்புளுமே என்ன எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க? பார்க்குறதுக்குன்னு பழகிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் தட் ஐ ஹவ் ட்ராவல்ட் ஸோ ஃபார். இதுதான் நான் பண்ணக்கூடிய ட்ராவல்லே ரொம்ப அதிக தூரம் ட்ராவல் பண்ணது இதுதான். ஐ வாஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சீயிங் வாட் அமெரிக்கா வாஸ் ஆல் அபவுட். பட் சின்ஸ் we were the last team to arrive, we went straight to the ஸ்போர்ட்டிங் எரினா ஃப்ரம் த ஏர்போர்ட். ஸோ இவங்க நிறைய பிளேசஸ்லேருந்து வருவாங்க இல்லைங்களா, டீமாக நிறையா அந்த ஸ்போர்ட்ஸ் நடக்கக்கூடிய இடத்துக்கு எல்லா கண்ட்ரிலேருந்துமே ஒரு டீம் வைஸ் ஃபார்ம் பண்ணி தான் வருவாங்க. அப்படி போகும்போது இவங்க தான் யார் போகக்கூடிய டீம்லேயே இவங்க தான் ஃபைனலாக போயிருக்காங்க. ஸோ அதனால என்ன பண்ண முடியாது? ஸோ வேறு அதர் பிளேஸஸ்க்கு போகாமல் நேராக அந்த ஸ்போர்ட்ஸ் எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்களோ அங்கே போயாச்சு. ஸோ அதர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதர் டீம்ஸ் had already completed their weigh-in, which is compulsory for all players. ஸோ ஆல்ரெடி she told இல்லையா, 48 kg கேட்டகரியில் தான் நான் செலக்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ டீம் வைஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கே அந்த என்ன கேட்டகரி செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அப்போ அவங்களுக்கு வெயிட் செக் பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி செக் பண்ணுறாங்க. இது வந்து கம்பல்சரி அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா பிளேயர்ஸ்க்குமே. ஸோ ஐ வாஸ் டயர்ட் அண்ட் சஃபரிங் ஃப்ரம் ஜெட் லேக். பட் ஜெட் லேக் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்டு. ஸோ ஜெட் லேக் அப்படின்னா என்ன அப்படின்னா, டயர்டாகும். நம்ம எதுக்காக டயர்டாகிறோன்னா, டைம் வேரியேஷன்ஸ்னால டயர்டாகிறது. டைம் வேரியேஷன்ஸ் ப்ளஸ்ஸு லாங் டைம் ட்ராவல். இப்போது நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். ஸோ மார்னிங் கிளம்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மார்னிங் 9 o'clock நம்ம இங்கேருந்து ஃப்ளைட் ஏறுறோம். பட் அமெரிக்கா ஈவினிங் போகிறோம். ஈவினிங் போகும்போது அங்கே என்ன டைமாக இருக்கும்? அங்கேயும் மறுபடியும் மார்னிங் டைமாக இருக்கும். ஸோ நமக்கு நம்மளோட பாடி எப்படி செட் பண்ணியிருப்போம்? நமக்கு மார்னிங்லேருந்து என்ன பண்ணியிருப்போம்? ஒர்க் பண்ணிவிட்டு நைட் ஆனால் அந்த டைமில் தூங்குகிற டைம். அப்போ தான் நமக்கான கம்ஃபர்டபுளான மைண்டு, போத் பாடி அண்ட் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். பட் அங்கேயும் போய் மார்னிங் டைம் அப்படின்னா அந்த டைம் வேரியேஷன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் நமக்கு என்ன ஆகாது? ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அப்படி தான் எனக்கும் இருக்குது. ஸோ ஜெட் லேக்னால நானும் எப்படி இருக்கேன்? ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இட் ஹேட் பீன் மார்னிங் வென் ஐ லெஃப்ட் அண்ட் ஹியர் இட் வாஸ் மார்னிங் அகைன். இங்கே கிளம்பும்போது மார்னிங், அங்கே போய் சேரும்போது மறுபடியும் மார்னிங். ஆஃப்டர் வெயிட்டிங் இன் ஐ ஃபவுண்ட் அவுட் தட் ஐ டிட் நாட் ஹாவ் எனி மேட்ச் த டே. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்த்தா தெரியுது இவங்களுக்கு என்னவா, அன்னைக்கு மேட்ச் இல்லை. ஸோ ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட் மீன்ஸ் லக், அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அது வந்து ஆல்ரெடி இவங்க டயர்டாக இருக்காங்க. ஸோ அதனால் போயிட்டு டக்குன்னு வந்து காம்படிட்டிவ் பண்ண சொன்னால் நம்மளால் என்ன பண்ண முடியாது. ஸோ அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாட்டோம்ல. பட் அவங்களுக்கு என்ன இருக்குது, அன்றைக்கி மேட்ச் இல்லாததுனால எப்படி இருக்குது ஃபீல் பண்ணுறாங்க? ஸோ ஃபார்ச்சுனேட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ஓகே நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ அதுக்காக. பட் சம் ஆஃப் த டீம்மேட்ஸ் வேர் நாட் ஸோ லக்கி. ஆனால் இவங்களுக்கு கிடைச்ச அதே சான்சஸ் வந்து என்ன தெரியல, மற்றவங்களுக்குலாம் இல்லை. ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு ரெஸ்ட் வெல் எனஃப் டு ஃபேஸ் மை ஆப்போனண்ட் இன் த ரவுண்ட். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், என்னோடய ஆப்போனண்ட்டை ஃபேஸ் பண்ணுறதுக்கான எனர்ஜியும் ஒரு ஆட்டிடியூடும் கிடைக்கணும் இல்லையா. ஸோ அது நான் மறுபடியும் ரெஸ்ட் எடுத்ததுனால எனக்கு கிடச்சிச்சு. விச் ஐ ஓன்ட் கம்ஃபர்டபிளி இல்லையா. மை ஃபியர் ஆஃப் ஃபேஸிங் நியூ ஆப்போனன்ட்ஸ் குயிக்லி வேனிஷ்ட். ஐ கம்ப்ளீட்டட் இன் த 48 கேட்டகரி இன் திஸ் சாம்பியன்ஷிப். ஸோ அதனால் ஈஸியாக என்னோடய ஆப்போனன்ட்ஸ்லாம் என்ன பண்ணிட்டேன், ஸோ வின் பண்ணி நான் ஜெயித்தேன். ஸோ ஐ கம்ப்ளீட்டட் 48 கேஜி சாம்பியன்ஷிப்பை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் யூஸாக இருந்தது. while teammates லாஸ்ட் ஒன் ஆஃப்டர் தி அதர். இவங்களோட போன அதர் டீம்மேட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களாம் பார்த்திங்கன்னா எல்லாமே தோத்துட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதை லாஸ்ட் ஒன் ஆஃப்டர் த அதர் ஐ வெண்ட் ஆன் டு ரீச் த ஃபைனல்ஸ். ஆனால் இவங்க மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, ஃபைனல்ஸ் வரைக்கும் போகிறாங்க. ஐ வாஸ் ஈவன் ஹோப்ஃபுல் ஆஃப் வின்னிங் த கோல்டு. அவங்களுக்கு ஒரு தாட் வந்துடுச்சு, சரி ஓகே நம்ம என்ன பண்ணலாம், கோல்டு வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டு எனக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. த பாக்ஸஸ் வேர் நாட் அன்பீட்டபிள் ஆஸ் ஐ ஹேட் இயர்லியர் தாட். நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும், ஸோ ஃபேஸ் பண்ணாத போது ஐயோ எப்படா ஃபேஸ் பண்ணுறது, இவங்களெல்லாம் நம்ம ஜெயிச்சிருவோமா வின் பண்ணிடுவோமா அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு எனக்கெல்லாம் இவங்களெல்லாம் பீட் பண்ணவே முடியாது அப்படின்னு நான் நினச்சிருந்தேன்.
ஸோ அதெல்லாம் இல்லாமல் நான் என்ன பண்ணிட்டேன், ஈஸியாக நான் ஃபைனல் வரைக்கும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த பேராகிராஃப்கான மீனிங். ஸோ நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் பார்க்கலாம்.